என் அப்பா இருளில் இருந்த பயங்கரங்களை விரட்டி விடுவார். என் படுக்கையின் கீழெல்லாம் பார்த்துதான் தூங்குவார். ஒரு கையால் என்னை தூக்கி தலையின் மேல் உயரத்திலே வைத்து விடுவார். துருப்பிடித்த நான்களை கூட ஒரு சுழலில் தளர்த்தி விடுவார். கையில் முள்ளு குத்தினாலும் ஒரு நொடியும் வலி காட்ட மாட்டார். 13 ஆண்டுகள் நான் அவரை அழுவதை காணவில்லை. ஒரு நொடியும் வலி காட்ட மாட்டார். 13 ஆண்டுகள் நான் அவரை அழுவதை காணவில்லை. ஆனால் தாத்தா சென்ற நாளில் உணர்ந்தேன். மூழ்காத கப்பலும் மூழ்கும், உடைந்திடாத சுவர்களும் உடையும், எப்போதும் நடக்காது என்று நினைத்தவை ஒரு கணத்தில் நடந்துவிடும். எப்போதும் நடக்காது என்று நினைத்தவை ஒரு கணத்தில் நடந்துவிடும். வளைந்து விடாத இரும்பும் வளைந்து விடும். காற்றின் கோபம் அடக்க முடியாததாயின், காற்றின் கோபம் அடக்க முடியாததாயின் அசாத்தியத்தை எப்போதும் தாழ்த்தி பார்க்க கூடாது என கற்றுக்கொண்டே. என் 11ஆம் வகுப்பு ஆண்டில் மகேஷ் புதிய கார் வந்தது. இரவு நேரம், சாலை நனைந்திருந்தது. சுருள் வளைவு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. எனக்கு ஒரு சுருக்கமும் இல்லை. சுருள் வளைவு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. எனக்கு ஒரு சுருக்கமும் இல்லை. ஆம்புலன்ஸ் வரும் அளவு நிலைமை மோசமாயிற்று. மகேஷ் கால்களை உணர முடியவில்லை. மீண்டும் நடக்க முடியாது என்றார்கள். ஆனால் மகேஷ் சொன்னான், நான் நடப்பேன் என்று. அவனது பெற்றோர் பிரார்த்தனை செய்தார்கள். பட்டமளிப்பு நாளில் அவனது பெற்றோர் பிரார்த்தனை செய்தார்கள். பட்டமளிப்பு நாளில் அவன் நின்று கொண்டு சொல்லி வைத்தான். மூழ்காத கப்பலும் மூழ்கும், உடைந்திடாத சுவர்கள் உடையும், எப்போதும் நடக்காது என்று நினைத்தவை ஒரு கணத்தில் நடந்துவிடும். எப்போதும் நடக்காது என்று நினைத்தவை ஒரு கணத்தில் நடந்துவிடும். வளைந்து விடாத இரும்பும் வளைந்து விடும். காற்றின் கோபம் அடக்க முடியாததாயின், காற்றின் கோபம் அடக்க முடியாததாயின் அசாத்தியத்தை எப்போதும் தாழ்த்தி பார்க்க கூடாது என கற்றுக்கொண்டே. இதன் முடிவு வந்து விட்டது என்று சொல்லாதே.
தாழ்த்தி பார்க்க கூடாது என கற்றுக்கொண்டேன்.